Welcome to Easy English. Today we learn about the adverb. Adverbனா என்ன? adverb எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So first verbனா என்ன? What is the verb? ஆல்ரெடி நம்ம verbனா என்னன்னு படிச்சிருக்கோம். அதாவது verb அப்படின்னா ஆக்ஷன், ஒரு செயல். அந்த செயலை செய்யறத நம்ம verb அப்படி சொல்றோம். So adverb அப்படின்னா verbக்கு additional information கொடுக்கிறது. It will gives the additional information to the verb. verbக்கு additional information கொடுத்தா அது வந்து adverb. இப்போ I speak loudly அப்படின்னா நான் சத்தமா பேசுறேன் அப்படின்னா அந்த சத்தமாக அப்படிங்கறதா adverb. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் வேகமாக அவளுடைய மதிய உணவை பேக் செய்தாள். அவள்னா she, வேகமாகனா quickly, அவளுடைய மதிய உணவுனா her lunch, பேக் செய்தாள் அப்படின்னா packed. பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நம்ம பேக்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் வேகமாக அவளுடைய மதிய உணவை பேக் செய்தாள் அப்படின்னா she quickly packed her lunch. ஓகே, இதுல எது அட்வர்பு? வேகமாக, குயிக்லி, அதான் அட்வர்ப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் அமைதியாக பதிலளித்தாள். அவள்னா she, அமைதியாகனா கால்ம்லி, பதிலளித்தாள் அப்படின்னா ஆன்சர் பண்றது. ஸோ ஆன்சர். திஸ் இஸ் அ பாஸ்ட் சென்டென்ஸ். ஸோ நம்ம ஆன்சர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர்ட். ஸோ நம்ம ஆன்சர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் அமைதியாக பதிலளித்தாள் அப்படின்னா she answered calmly. இதுல எது அட்வர்பு? அமைதியா பதிலளிக்கிறது. ஸோ calmly is the adverb of this sentence. The next example sentence, அவன் அமைதியாக கதவை மூடினான். அவன்னா he, அமைதியாகனா quietly, கதவைனா door, மூடுறது வந்து close. ஸோ ஆல்ரெடி மூடினான் அப்படின்றது. ஸோ இதை பாஸ்ட் ஃபார்ம். closed. ஸோ நம்ம closed யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் அமைதியாக கதவை மூடினான்னா he quietly closed the door. ஓகே, இதுல எது adverb? அமைதியாக, quietly is the adverb. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் கவனமாக வேலை செய்தார்கள். அவர்கள்னா they, கவனமாகனா கேர்ஃபுல்லி, வேலை செய்தார்கள் அப்படின்னா ஒர்க் பண்றது. ஸோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் ஒர்க்டு. ஸோ நம்ம ஒர்க்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அவர்கள் கவனமாக வேலை செய்தார்கள் அப்படின்னா they worked carefully. இதுல எது அட்வர்பு? வேலை செய்யறது வந்து verb. ஸோ கவனமாக வேலை செய்யறது. கேர்ஃபுல் இஸ் த அட்வர்ப். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அவர் பணிவுடன் உதவி கேட்டார். அவர்னா he, பணிவுடன், பணிவா இருக்கிறத நம்ம பொலைட்லி அப்படி சொல்லுவோம். ஸோ பணிவுடனா பொலைட்லி, உதவினா ஹெல்ப், கேட்டார் அப்படின்னா கேட்கிறது ஆஸ்க். ஸோ இது வந்து பாஸ்ட் சென்டென்ஸ். ஸோ ஆஸ்க்டு நம்ம ஆஸ்க்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் பணிவுடன் உதவி கேட்டார் அப்படின்னா he politely asked for help. இதுல வந்து politely அப்படிங்கிறதா adverb. அவள் தைரியமாக டெஸ்டை எதிர்கொண்டாள். அவள்னா she, தைரியமாக அப்படின்னா bravely, டெஸ்ட்னா டெஸ்ட் தான், எதிர்கொண்டாள் அப்படின்னா ஃபேஸ் பண்றது. ஸோ ஃபேஸ். அவள் தைரியமாக டெஸ்டை எதிர்கொண்டாள் அப்படின்னா she bravely faced the test. ஸோ இதுல எது அட்வர்பு? தைரியமா எதிர்கொள்றதுதான் verb. ஸோ தைரியமா எதிர்கொள்றதுதான் adverb. So bravely is the adverb of this sentence. The next example sentence is அவர்கள் சத்தமாக சிரித்தார்கள். அவர்கள்னா they, சத்தமாகனா loudly, சிரிக்கிறது வந்து laugh. So சிரித்தார்கள், அதனால இது past tense. laughed is the correct. So அவர்கள் சத்தமாக சிரித்தார்கள் அப்படின்னா they laughed loudly. இதுல எது அட்வர்பு? சத்தமாக அப்படிங்கிறது அட்வர்பு. So loudly is the adverb of this sentence. The next example sentence is அவள் அமைதியாக அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடித்தாள். அவள்னா she, அமைதியாக அப்படின்னா silently, அவளுடைய ஹோம்ஒர்க். ஸோ her homework, முடித்தாள் finish. முடித்தாள் அப்படிங்கிறது past sentence. ஸோ finished. அவள் அமைதியாக அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடித்தாள் அப்படின்னா she silently finished her homework. இதுல எது அட்வர்பு? அமைதியா. ஸோ silently is the adverb of this sentence. Next one, அவன் விரைவாக ஓடினான். அவன்னா he, விரைவாக அப்படின்னா quickly, ஓடினான் அப்படின்னா run. இது past sentence. ஸோ நம்ம ran. அதனால நம்ம ran யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் விரைவாக ஓடினான். He ran quickly.
இதுல எது அட்வர்பு? விரைவாக ஓடுறதா அட்வர்பு. ஓடுறது அப்படிங்கிறது verb. ஸோ விரைவாக அப்படின்னா குயிக்லி. குயிக்லி இஸ் த adverb of this sentence. Next sentence is அவள் பாக்ஸிற்கு கவனமாக பெயிண்ட் அடித்தாள். அவள்னா she, பாக்ஸ்னா பாக்ஸ் தான், கவனமாகனா கேர்ஃபுல்லி, பெயிண்ட் அடித்தாள் அப்படின்னா பெயிண்டட். ஸோ பாஸ்ட் சென்டென்ஸ்னால நம்ம பெயிண்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் பாக்ஸிற்கு கவனமாக பெயிண்ட் அடித்தாள். ஷீ கேர்ஃபுல்லி பெயிண்டட் த பாக்ஸ். ஷீ கேர்ஃபுல்லி பெயிண்டட் த பாக்ஸ். ஸோ இதுல எது அட்வர்பு? கவனமாக பெயிண்ட் அடிக்கிறது. ஸோ கவனம், கேர்ஃபுல் இஸ் த அட்வர்ப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் வெளியே உற்சாகமாக விளையாடுகிறார்கள். அவர்கள்னா தே, வெளியே அப்படின்னா அவுட் சைட், விளையாடுகிறார்கள் பிளே. உற்சாகமாகனா cheerfully. ஸோ விளையாடுகிறார்கள். தே cheerfully played outside. தே cheerfully played outside. இதுல வந்து விளையாடுறது வந்து verb, உற்சாகமாக விளையாடுறது தான் adverb. ஸோ cheerfully is the adverb of this sentence. cheerfully அப்படின்னா உற்சாகமாக. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் சத்தமாக பேசுகிறாள். அவள்னா she, சத்தமாகனா loudly, பேசுகிறாள்னா speaks. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல he she it நேம் தான் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஸ்பீக் கூட ஒரு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவள் சத்தமாக பேசுகிறாள்னா she speaks loudly. she speaks loudly. ஸோ இதுல எது அட்வர்பு? சத்தமாக, அதான் அட்வர்பு, அதான் loudly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் தெளிவாக பேசினான். அவன்னா he, தெளிவாகனா கிளியர்லி, பேசினான்னா ஸ்போக். பேசுறது வந்து ஸ்பீக் தான், பேசுகிறான். ஸோ ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்போக். ஸோ நம்ம ஸ்போக் யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் தெளிவாக பேசினான் அப்படின்னா he spoke clearly. he spoke clearly. இதுல வந்து verb வந்து ஸ்போக்கு. ஸோ அட்வர்ப் என்ன? தெளிவா பேசுறது. ஸோ clearly is the adverb. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பூக்கள் மென்மையாக அசைந்தன. பூக்கள்னா ஃப்ளவர்ஸ், மென்மையாக அப்படின்னா ஜென்ட்லி, அசைகிறது வந்து ஸ்வே. ஸோ ஆல்ரெடி அசைஞ்சிருக்கு, அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் ஸ்வேடு. பூக்கள் மென்மையாக அசைந்தன. ஃப்ளவர்ஸ் ஸ்வேட் ஜென்ட்லி. ஃப்ளவர்ஸ் ஸ்வேட் ஜென்ட்லி. இது எது அட்வர்பு? மென்மையாக. ஸோ ஜென்ட்லி. மென்மையாகனா ஜென்ட்லி. ஸோ த ஜென்ட்லி இஸ் த அட்வர்ப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் திடீரென சென்றார்கள். அவர்கள்னா தே, திடீரென அப்படின்னா சடன்லி, சென்றார்கள். ஸோ ஆல்ரெடி சென்றிருக்காங்க. நார்மலா போகிறது வந்து கோ. ஸோ பாஸ்ட் ஃபார்ம் வந்து கோ, வென்ட், கான். ஸோ நம்ம வென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர்கள் திடீரென சென்றார்கள். தே வென்ட் சடன்லி. தே வென்ட் சடன்லி. ஸோ இதுல அட்வர்ப் எது? திடீரென. ஸோ சடன்லி இஸ் த அட்வர்ப் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். சடன்லி அப்படின்னா திடீரென. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பொறுமையாக காத்திருந்தான். அவன்னா he, பொறுமையாக அப்படின்னா பேஷண்ட்லி, காத்திருக்கிறது வந்து வெயிட். ஸோ காத்திருந்தான் அப்படி இருக்கு. ஸோ பாஸ்ட் ஃபார்ம், அதனால நம்ம வெயிட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். வெயிட், வெயிட்டட், வெயிட்டட், நம்ம வெயிட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் பொறுமையாக காத்திருந்தான். he waited patiently. he waited patiently. ஸோ இதுல எது அட்வர்பு? வேர்ப் வந்து காத்திருக்கிறது. நெக்ஸ்ட் பொறுமையா, பேஷண்ட்லி இஸ் த அட்வர்ப். ஓகே, டுடேஸ் ஹோம்ஒர்க் இஸ் இசை சத்தமாக ஒலித்தது. இசைனா மியூசிக்கு, சத்தமானா லவுட்லி, ஒலித்தது அப்படின்னா இப்போ இசை இல்லைன்னா ஏதாவது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம பிளே அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க.